எல்லாருமே சரி, ஸ்டூடெண்ட்டும் சரி, பேரண்ட்ஸும் சரி, இந்த ரீநீட் 2026 அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நெறைய பசங்களுக்கு கான்ஃபிடன்ஸே உடைஞ்ச மாரி இருக்கு. அது எதுனால அப்படின்னா, நம்ம நீட் 2026 பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா, ஓரளவு ஈஸியான பேப்பரா தான் இருந்தது. ஈஸிலேருந்து மாடரேட் லெவல் பேப்பரா தான் இருந்தது. அப்போ அதுல நம்மளால ஒரு குறிப்பிட்ட மார்க் ஸ்கோர் பண்ணி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஓகே, இந்த அளவு நம்ம மார்க் வாங்கிருவோம். நம்மளுக்கு சீட் இந்த மாரிலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இந்த பேப்பர் லீக் ஆன விஷயத்தினால, இப்போ ரீநீட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து, இப்போ என்னால அதே மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா சார்? ஏன்னா நெறைய பசங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சார் நான் வந்து அந்த எக்ஸாம்ல 630 எடுத்திருந்தேன். இப்போ என்னால அதே மார்க் எடுக்க முடியுமா சார்? இல்ல பேப்பர் ரொம்ப டஃப்பா வந்துருமா? இந்த மாரி நெறைய கேள்வி பசங்களுக்கு இருக்கு. பேரண்ட்ஸுக்குமே ஒரு பயம் இருக்கு. என்னடா மறுபடி இப்படி பண்ணிட்டே இருந்தா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எக்ஸாம்ஸை நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு. இப்போ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கலாம் அப்படின்றத ரொம்ப கிளியர் கட்டா சொல்ல போறேன். இதே மாதிரியான ஒரு விஷயம் நம்மளுக்கு 2024ல நடந்தது. 2024லயுமே ரீநீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல கண்டக்ட் பண்ணல. ஒரு குறிப்பிட்ட ரீஜியன்ல மட்டும் ரீநீட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த ரீநீட் பேப்பர் நம்மளுக்கு எப்படி இருந்தது? பர்டிகுலரா கெமிஸ்ட்ரிய பார்க்கும்போது அப்படின்னா, ரீநீட் பேப்பர் நம்ம நீட் பேப்பரோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 2024ல கிட்டத்தட்ட டைரக்ட் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு 25 to 27 கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. அப்போ 45 கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில அப்படின்னா நம்மளுக்கு 25லேருந்து 27 கொஸ்டின் கிட்ட டைரக்ட் கொஸ்டின். எந்த மாதிரியான டைரக்ட் கொஸ்டின்? ஃபார்முலா, ட்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரக்சர், நேம் ரியாக்ஷன் இதெல்லாம் பேஸ் பண்ண டைரக்ட் சிம்பிள் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்திருந்தது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையவே நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ணியிருந்தோம். அப்போ இப்ப ரீநீட் பேப்பர் டஃபா வருமா சார் அப்படின்னா கண்டிப்பா பெரிய டவுட். நான் வந்து டவுட்னு சொல்ல மாட்டேன், நோ அப்படின்னே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவேன். கண்டிப்பா நம்மளுக்கு டஃபா வர வாய்ப்பு கிடையாது. அதுவும் பர்டிகுலரா கெமிஸ்ட்ரி. மறுபடி பேப்பர் நம்மளுக்கு ஈஸி டு மாடரேட் பேப்பரா தான் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஆக்சுவல் நீட் 2026 பேப்பரை பார்த்தோம்னா நம்மளுக்கு அது ஒரு போர்ட் லெவல் கெமிஸ்ட்ரி பேப்பர் அப்படின்னே சொல்ல முடியும். அப்போ ஆக்சுவல் நீட் பேப்பர் தான் நம்மளுக்கு ரீநீட்ல கண்டிப்பா வரும். அப்போ கண்டிப்பா உங்களால 45 கொஸ்டின்ஸ்ல ஒரு 25 to 27 கொஸ்டின் டைரக்ட் சிம்பிள் கொஸ்டினா தான் இருக்கும். அதுவும் ரொம்பவே ஈஸி கொஸ்டினா தான் இருக்கும். எதை வச்சு சார் இவ்வளோ ஷார்ட்டா நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இப்போ சண்டே அன்னைக்கு அட்வான்ஸ் எக்ஸாம் நடந்தது. அட்வான்ஸ் கொஸ்டின் பேப்பர் உங்கள எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த அட்வான்ஸ் பேப்பர்லயுமே நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி டு மாடரேட் லெவலா தான் இருந்தது. அட்வான்ஸ்ல மற்ற சப்ஜெக்ட்ஸ் வேணா டஃபா வந்திருக்கலாம். ஆனா கெமிஸ்ட்ரி வந்து ஈஸி டு மாடரேட். மறுபடி லென்த்தி பேப்பர், டைம் கன்சியூமிங். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை, இந்த டைம் கன்சியூமிங், இதை நான் என்ன சார் பண்றது? எனக்கு என்னதான் படிச்சாலும் அது பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு தான் நான் இங்க இருக்கேன். ஸோ ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாம், மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனை எப்படி சிம்பிளா பண்ணலாம், இது எல்லாமே உங்களுக்கு என் கிளாஸ்ல எல்லாமே நானும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இனிமே உங்க ப்ரிப்பரேஷனை படிக்க போறீங்க. இல்ல சார் நான் டிராப் எடுத்து கண்டிப்பா நான் மெடிக்கல் சீட் வாங்குவேன் சார், ஜிஎம்சி நுழைவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம பேட்ச் தான் என்னது, யகீன் நீட் தமிழ் 2027. தமிழ்ல தான் கிளாஸ் எடுப்போம். நல்லா கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. எவ்வளோ? வெறும் 999 தான். 1000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. அப்போ இது வந்து மாச ஃபீஸா சார் அப்படின்னா வருஷ ஃபீஸ். ஸோ 999 நீங்க பண்ணிட்டோம் அப்படின்னா மெயினா பசங்க எல்லாருக்கும் என்ன கன்சர்ன், பேரண்ட்ஸ்க்குமே என்ன கன்சர்ன், ஜிஎம்சி நல்லா படிச்சு மார்க் வாங்கிடணும். ஃபுல் புக்கை படிக்கணுமா? அதெல்லாம் எதுவும் படிக்க தேவையில்லை. குறிப்பிட்ட சாப்டர்ஸை கரெக்டா படிச்சாலே போதும். அது என்னென்ன சாப்டர்னு எப்படி தெரியும்? அது உனக்கு டெய்லி லைவ் கிளாஸா நடக்கும். அது மட்டும் கிடையாது, டெய்லி கிளாஸ் முடிஞ்சதும் கொஸ்டின் சால்விங். ஏன்னா நம்ம வந்து இப்ப நான் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா தெரியும். ஆனா அதை நம்ம உட்காந்து சால்வ் பண்ணோம்னா உண்மையிலேயே டஃபா இருக்கும். அப்போ கிளாஸை கவனிச்ச உடனே உன்னால கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான் டிபிபி, டெய்லி பிராக்டிஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். அப்போ அந்த கொஸ்டின் எனக்கு பண்ண முடியல சார், டவுட்ஸ் இருக்கு சார் அப்படின்னா அதுக்கு என்ன பண்றது? 24x7 டவுட் சப்போர்ட்டும் உனக்கு இருக்கும். அதே மாதிரி
பார்ட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், இத மாதிரி டெஸ்ட்டும் கண்டினியூஸா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும், டெஸ்ட் எழுத எழுத ஸ்பீடு நம்மளுக்கே தெரியாம இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். இது மட்டும் இல்ல, மெயினான விஷயம் எரர் அனாலிசிஸ். எக்ஸாம்ல நீங்க எங்கெங்க தப்பு பண்றீங்க அப்படின்றத ஃபேக்கல்டிஸ் நாங்களே என்ன பண்ணுவோம், உங்களுக்கு டைரக்டா பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுவோம். தப்ப மட்டும் சொல்லாம அதை எப்படி கரெக்ட் பண்ணி நம்ம மார்க்ஸை பூஸ்ட் அப் பண்ணலாம் அப்படின்றதையும் நாங்க கண்டிப்பா சொல்லுவோம். நான் சொன்ன மாதிரி டைம் எல்லாருக்கும் இருக்க பெரிய கன்சர்ன், சார் லென்த்தியா இருக்கு, டைம் பத்தல, நம்மளுக்கு ஸ்கூல்லேருந்து இருக்க பிரச்சனை. அதுக்கு தான் ஷார்ட்கட்ஸ். இந்த ஷார்ட்கட் ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு எங்க கிடைக்கும், டெய்லி லைவ் கிளாஸ்ல கிடைக்கும். சார் என்னால லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியலன்னா நான் என்ன பண்றது, எல்லா லைவ் கிளாஸுமே உங்களுக்கு ரெக்கார்டட் செஷனாகவும் இருக்கும் அப்ளிகேஷன்ல. கொஸ்டின் சால்விங் அப்ரோச், ஃபார்முலா ஷீட், ஷார்ட் நோட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வெறும் 999ல அவைலபிளா இருக்கு. ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ டிலே பண்ணாம உடனே என்ரோல் பண்ணுங்க. மெயினான விஷயம், இந்த ஃபீஸ் நம்மளுக்கு 1 இயர். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சாப்டருக்கு 500 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணோம்னா யோசிச்சு பாருங்க, எக்ஸாம்ல வரப்போற அந்த ஒரு கொஸ்டின் இந்த 500 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டினா இருக்கும், இல்ல இந்த 500 மாடல்லேருந்து ஒரு மாடல் கொஸ்டினா தான் இருக்கும். உண்மைதானே? அப்போ ரொம்ப சிம்பிளா நிறைய கொஸ்டின், புது புது கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றதுக்காக உங்களுக்கு இன்ஃபைனைட் பிராக்டிஸ் டெஸ்ட்டுமே இதுல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 999ல கிடைக்குது. எத்தனை, அது மந்த்லி பே பண்ற ஃபீஸா? கண்டிப்பா கிடையாது, வருஷ ஃபீஸ். ஸோ ரீஎக்ஸாம் ரீநீட் 2026க்கு அப்பியர் ஆகுறீங்களா? பயப்படாதீங்க. கெமிஸ்ட்ரி பேப்பர் ஈஸி டு மாடரேட், கொஞ்சம் லென்த்தி பேப்பரா தான் இருக்கும், எந்த டவுட்டும் இல்லை. பார்த்து பயப்படாதீங்க. 25 to 27 கொஸ்டின் ஈஸியான கொஸ்டினா தான் இருக்கும். இதுல சப்போஸ் 180க்கு சார் நான் 100+ ஸ்கோர் பண்றேன் சார் கெமிஸ்ட்ரியில அப்படின்னா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, விட்டுறாதீங்க. அடுத்த ஒரு 8 to 10 months என் கூட சேர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க ஒவ்வொருத்தர்னாலையும் ஜிஎம்சி என்டர் பண்ண முடியும், மெடிக்கல் சீட் கண்டிப்பா வாங்க முடியும். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே சின்ன விஷயம், நம்ம பேட்ச்ல என்ரோல் பண்றது. அதுக்கான லிங்க்கும் நான் இப்ப பேசிட்டு இருக்க வீடியோ கீழே இருக்கு. என்ரோல் பண்ணுங்க, எக்ஸாமும் நல்லா பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட்.